وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இந்த நிக்காவுடைய மஜ்லிஸுக்கு வரவேற்கக்கூடிய மணமக்கள் வீட்டின் சார்பாக அழைப்பின் பேரில் வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, சொந்தங்களே, பந்தங்களே, நட்பு வட்டாரங்களே, அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நம் அனைவரும் மீது நிலவட்டுவாங்க. பொதுவாக நிக்காவுடைய மஜ்லிஸ்களில் பயான்கள் என்பது எடுபடாத ஒரு அமைப்பு சூழல். ஒவ்வொருத்தரும் சில காலங்கள் இடைவெளிக்கு பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, நம்ம அணிந்து இருக்கக்கூடிய அந்த ஆடையை பற்றி விமர்சிக்கக்கூடிய அல்லது இப்போ லேட்டஸ்ட் ஒரு மாசம் கூட வீட்டுக்காரோட நல்லா இருக்குதாக்கா அப்படின்னு சொந்தங்கள்கிட்ட காட்டக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படியெல்லாம் சொந்த பந்தங்களோட அலாவாக கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில பயான் சொல்றது அப்படிங்கிறது சற்று பொருத்தமில்லாத விஷயமாக இருந்தாலும் கூட இஸ்லாத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி விட்டோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து அது ஏதாவது ஒரு ஹக்கான விஷயத்தை, நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கூடிய அந்த கூட்டத்திற்கு ஒரு பலனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த மனவேளையில் அமர்ந்திருக்கக்கூடிய உலமாக்கள் உட்பட ஜமாத் முக்கியஸ்தர்கள் பெருமக்கள் வேண்டுகோளுக்கிணங்க ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நிக்காவுடைய நிகழ்வுக்கு நாம் உடையவிடுவோம். இன்றைய தினம் ஜனவரி 26 இந்திய தேசத்துடைய குடியரசு தின நாளாகிய இன்று இந்த மணமக்களுக்கு நிக்காஹ் நடைபெற இருக்கிறது. பொதுவாகவே இன்று பெண்களுக்கு மத்தியில் குறிப்பாக அவர்களை பார்த்து நாம் பரிதாபப்படவா அல்லது கவலைப்படவா என்று தெரியவில்லை. வெளியுறவுத்துறை விஷயத்தில் எதுவுமே தெரியாமலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு என்ஆர்சினா தெரியாது, ஏஎஸ்சினா தெரியாது. இது இஸ்லாமிய குடியுரிமை என்ன, இந்த ஜனநாயகத்தினுடைய போக்கு என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் என்ன, இது எதுவுமே தெரியாம பாவம் அவங்களுக்கு உலகம் இருந்தா அந்த நாலு சிவந்து கொள்ளலாம். அதுபடி பாத்திரோட கணவன் பிள்ளையோட துணி துவைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கிறதுக்கு பெற்றோம். இதை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாத உலகமே வீடு அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஆனா அவர்களுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நிக்காவுடைய மஜ்லிஸில் வரவேற்கக்கூடிய உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலே இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு குறிப்பாக முஸ்லிம்களை மட்டுமே ஒதுக்கக்கூடிய ஒரு செயலை செய்து வருகிறது. இந்திய நாட்டிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய குடியுரிமையை எப்படியாவது பறித்துவிட வேண்டும், சொந்த நாட்டிலே இவர்களை அகதிகளாக ஆக்கிவிட வேண்டும். அகதிகள் என்னன்னே தெரியாது நமக்கு. அகதிகளுடைய வாழ்க்கையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அகதிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னாலும் உங்களுக்கு தெரியுமா? ராமேஸ்வரம் பக்கம் போய் பாருங்க. அந்த ஈழ தமிழர்கள், இலங்கை அகதிகள் முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய குழந்தைகளுக்கு சரியான படிப்புகள் கொடுக்க முடியாது. இவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் என்பதும் கிடையாது. சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய சூழலும் அவர்களுக்கு கிடையாது. 2 நாளைக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆண்கள் கையெழுத்து போட்டு வரணும். அவர்களுக்கு அங்கே தனியாக பெட்ரோல் கிடையாது, தனியாக பாத்ரூம் வசதி கிடையாது, இஷ்டத்திற்கு சமைத்து உண்ணக்கூடிய சமையலறைகள் கிடையாது. இறந்தவர் சிறைச்சாலை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம எவ்வளவு வசதியா வாடகைக்கு வீடு பிடிச்சாலும் கூட வசதியா தான் வாடகை வீடை பார்க்கிறோம். இது சரியில்லை, நம்ம வசதி இல்லை அப்படின்னு வீடை மாறிக்கிறோம். சொந்த வீடை கட்டக்கூடியவர் பார்த்து கட்டுறாரு. ஆனால் இவர்கள் போட்டிருக்க
அமல்படுத்தப்பட்டு அதன் விளைவை காட்ட ஆரம்பித்தால் எத்தனை கோடிகள் கொட்டி நம் வீடுகள் கட்டி இருந்தாலும் எத்தனை லட்சங்கள் அட்வான்ஸாக கொடுக்கிற வாழைகளுக்கு வசதியாக வீட்டில் வாழ்ந்தாலும் முகாமுக்கு செல்ல வேண்டிய ஒரு அபாயகரமான சூழல் இருக்கிறது சகோதரிகளே. நம்முடைய எதிர்கால சந்ததியினர் மீது நாம் உண்மையிலேயே அன்பு வைத்திருப்பது உண்மை என்று சொன்னார். நம்முடைய எதிர்கால சந்ததியினர் நிம்மதியாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார். சற்று காது கொடுத்து கேளுங்கள். உங்களுடைய துவாக்களிலே அதிகமாக இந்திய திருநாட்டுடைய ஜனநாயக மறுமலர்ச்சிக்காக துவா செய்யுங்கள். இந்திய மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிசவாதிகளுடைய ஆட்சி ஒரு முடிவுக்கு வருவதற்காக துவா செய்யுங்கள். துவாவின் மூலமாக சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். ஏனென்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா அதுதான். அல்லாஹும்ம ரப்பனா லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா. யா அல்லாஹ், நாங்கள் செய்துவிட்ட பாவத்தின் காரணத்தால் எங்கள் மீது நேரிட்டு விடாதே. மல்லம் யர்ஹம்னா வலா யஸாபுக பீனா. ஈவு இரக்கம் இல்லாத அநியாயம் செய்யக்கூடிய அராஜகம் புரியக்கூடிய ஆட்சியாளர்களை எங்களுக்கு நீ நியமித்து விடாதே அப்படின்னு துவா கேட்க சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இன்னைக்கு அராஜகம் புரியக்கூடிய நியாய அநியாயம் பார்க்காத மனசாட்சியே இல்லாத ஒரு ஆட்சியாளர்கள் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன தெரியுது? நம்மிடத்தில் பாவங்கள் மிகைத்து விட்டது என்பது தெரிகிறது. பாவங்கள் மிகைத்து விட்டது. ஆண்களிடத்திலே, பெண்களிடத்திலே, இளைஞர்களிடத்திலே, இளைஞர்களிடத்திலே, எவர்களுக்கெல்லாம் தொழுகை கடமையாக ஆகிவிட்டது அவர்களிடத்திலே இறையச்சத்தை மிஞ்சிய பாவங்கள் அதிகரித்து விட்டதன் விளைவுதான் இன்றைய காலகட்டத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான சில சட்டத்திட்டங்கள். நாம் இந்த இடத்திலே ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக் கொடுத்துக் கொள்கின்றேன். சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, அதிகமாக தௌபா செய்வோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். இதற்கு வாபஸ் வாங்கும் வரை நம்முடைய துஆ நிறுத்திவிடக் கூடாது. எனவே துஆ செய்வோம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். யா அல்லாஹ், எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலை விசாலப்படுத்தி நிம்மதியான சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை எங்களுடைய எதிர்கால சந்ததியினர்கள் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் இந்த கூடியிருக்கக்கூடிய மஜ்லிஸ் பரக்கத்தால் கபூல் செய்வாராக. இப்போது நிக்காஹுடைய மஜ்லிஸ் ஆரம்பமாக இருக்கிறது. வீடுலக முஸ்லிம் சுன்னத் வல் ஜமாஅத் பள்ளிவாசல் இது 1441 வருடம் ஜமாஅத்துல் உலமா பிறை 30 ஞாயிற்றுக்கிழமை காலை 11:15 மணிக்கு இன்று 100 மகாலில் வைத்து நடைபெறக்கூடிய இந்த நிக்காஹிற்கு வருகை தரக்கூடியவர்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டின் சார்பாக வருக வரவேற்று வரவேற்பதோடு மணமகன் ஜனாப் எம் ஷாவுல் ஹமீத் அவருடைய மகனார் எஸ் முகமது ஃபைசல் ஹுசைன் பீமநகர் திருச்சி, மணமகன் பீமநகர் திருச்சியை சேர்ந்த எம் முகமது அபூபக்கர் சித்திக் அவருடைய மகனார் எம் பாத்திமா சுஜானா இவருடைய நிக்காஹிற்கு பெண்ணின் தந்தை வலி எம் முகமது ஹுசைன் அவருடைய மகன் எம் முகமது அபூபக்கர் சித்திக். இரண்டு சாட்சிகள், முதல் சாட்சி எம் நைனா முகமது, இரண்டாவது சாட்சி எம் கலீல் ரஹ்மான். மணமகன் மணமகளுக்கு மகராக தங்க வளையல் 16 கிராம் தங்க வளையல் மகராக சபையில் மணமகனிடம் ஒப்படைத்து இந்த நிக்காஹ் மணமகன் மணமகளின் கையொப்பத்தோடு வலி வக்கீல் சாட்சிகளின் கையொப்பத்தோடு நமது மஸ்ஜிதுடைய நிர்வாகஸ்தர்களின் கையொப்பத்தோடு இந்த நிக்காஹ் நடத்தி வைக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மணமக்களுக்கு ஈருலக சகல நற்பாக்கியங்களையும் ஈமானையும் இறையச்சத்தையும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையையும் இந்த மணமக்களுக்கும் இந்த மணமக்களுக்காக துஆ செய்ய வந்திருக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவாராக. வாஸல்லாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات
وقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا في آية أخرى فانكحوا ما طاب لكم من نساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا. وقال أيضا في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقد قال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. وأقول قولي أستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم. بسم الله الرحمن الرحيم. أستغفر الله أستغفر الله أستغفر الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. لا إله إلا الله محمد رسول الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. மணமகன் எஸ் முகமது ஃபைசல் ஹுசைன் ஆகிய உங்களுக்கு மணமகள் எம் ஃபாத்திமா சுஜானாவை பலியாக நான் இருந்து நீங்கள் கொடுத்த 16 கிராம் தங்க மகருக்கு 2 சாட்சிகள் முன்னிலையில் இந்த சபையோர்கள் முன்னிலையில் உங்களுக்கு பணம் முடித்து கொடுத்து விட்டு ஒப்புக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டீர்களா? ஒப்புக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டீர்களா? புரிந்து கொண்டீர்களா? قبلت نكاحها وتزويجها بصداق المذكور. بارك الله عليكم وبارك الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم ألف بينهما كما ألفت بين نبينا آدم وحواء عليهم الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين نبينا إبراهيم وسارة وهاجر عليهم الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين نبينا سليمان والقيس عليهم الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين نبينا موسى صبور عليهم الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين نبينا مولانا محمد المصطفى صلى الله عليه وسلم وخديجة الكبرى وعائشة رضي الله تعالى عنهما اللهم بارك لهما في الرفاع والبنين والبنات الصالحات اللهم بارك لهما في الرفاع والبنين والبنات الصالحات கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுடையவரே நாங்கள் செய்துவிட்ட அத்துணை சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் பெற்றோர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தில் உண்டான முஸ்லிமார் மூமியான ஆண்கள் பெண்கள் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக இந்த மணமக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யார் இந்த மணமக்களுக்காக துஆ செய்யாமல் இருக்கக்கூடிய எங்கள் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் முன்னோர்கள் மூதாதையருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை பிரகாசமானதாக வெளிச்சமானதாக விசாலமானதாக ஆக்கி தருவாயாக யா அல்லாஹ் நோயற்ற வாழ்வின் குறைவற்ற செல்வத்தை குன்றா நலத்தை மீது தாயிலை கொடுத்தவர்கள் மறவாத வாழ்க்கை வாழ தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ் தீர்க்கதரிசிகளான நபிமார்களுடைய துணைவியர்களும் ஈமான் விஷயத்தில் இறை அச்சத்தின் விஷயத்தில் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மை விஷயத்தில் ஒற்றுமையாய் ஒரு மனதாய் வாழ்ந்ததைப் போல எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் சோதனைகள் வந்த பொழுது யா அல்லாஹ் உன்னின் மீது பொறுப்பு சாட்டி உன்னி ஈமான் கொண்டு வாழ்ந்ததைப் போல இந்த மணமக்களை யா அல்லாஹ் இறை அச்சத்தோடு வாழ செய்வாயாக ஒருவருக்கொருவர் நன்மையான காரியங்கள் யா அல்லாஹ் ஏவி கொள்ளக்கூடிய மக்களாக யார விட்டுக் கொடுத்துவா மக்களாக இந்த மணமக்களை வாழ தௌஃபீக் செய்வாயாக இந்த மணமக்களுக்கு சாயான ஆண்கள் சந்ததிகளை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் என்னுடைய இல்லங்களுக்கு உள்ளங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை ராகத்தை ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ் திருமணம் ரஹ்மானுடைய சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக என்னுடைய சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக என்னுடைய தேசியத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ் என்னுடைய வியாபாரங்கள் தொழில்துறைகளில் பாதுகாப்பை பறக்கத்தை தருவாயாக ஹலாலான வருமானங்களை மட்டுமே எங்களுக்கு எங்களுடைய சந்ததிகளுக்கு நசீபாக்கி தருவாயாக ஹராமான விஷயங்களை விட்டு எங்களுடைய சந்ததிகளை பாதுகாத்து தருவாயாக யா அல்லாஹ் ஈருலக கல்வியுடைய ஞானத்தை எங்களுக்கு எங்களுடைய சந்ததிகளுக்கு நசீபாக்குவாயாக வறுமை விட்டு ஏழை விட்டு எங்களுடைய சந்ததிகளை பாதுகாத்து தருவாயாக யா அல்லாஹ் கரிமுடைய ரஹ்மானே எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களில் எங்களை காப்பாற்றுவாயாக வரலட்சணை கொடுக்கக்கூடிய முசீபத்தை விட்டு பாதுகாத்து தருவாயாக மகன் கொடுத்து மறுபடிக்கக்கூடிய மனவர்களை எங்கள் சமுதாயத்தில் உண்டாக்குவாயாக யா அல்லாஹ் கரிமுடைய ரஹ்மானே இந்த உடலை விட்டு இந்த உயிர் விடுவதற்கு முன்பாக இந்த கண்களை கொண்டு உனது ரவுதா ஷரீஃபில் கண்களை கண்ட மக்பூலான ஒருவராக ஹஜ் உம்ராக்கள் செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நசீபாக்கி தருவாயாக யா அல்லாஹ் இந்த துஆவை கண்ணுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் ஏனைய நபிமார்கள் வழிமார்கள் சித்திகள் சோதரர்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் பொருட்டால் இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய வயது மூத்த முதியோர்களின் பரக்கத்தால் பலகீனமான பெண்களின் பரக்கத்தால் பாவம் அறியாத குழந்தைகளின் பரக்கத்தால் நபிமார்கள் வாரிசுகளாய உலமா பெருமக்களின் பரக்கத்தால் எங்களை இந்த துஆவை கபூல் செய்து கொள்வாயாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார் வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா خير سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم
சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நிக்கா இங்கே நிறைவேற்ற முடிந்தது. நிக்காவோட நடைபெற காரணத்தினால் அனைவரும் வழிமாற்றத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய இறையாண்மையை போற்றும் விதமாக இன்று மகாராவில் முழுவதுமாக சுதந்திர கொடி வண்ணத்தோடு அன்புக்குரிய சகோதரர்களே, நோய் என்சிஏ நோசிஏஏ நோய் நசி நோய் என்ற முழக்கத்தோடும் இந்த நிகா இது நிறைவேற்றதாக உதவி செய்கிறாங்க. ஆமென். கொஞ்சம் சைடில் வாங்க பாய். சரி 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 சைடில் வாங்க. பாய் கொஞ்சம் சைடில் வாங்க பாய். ஏய் தம்பி நவருப்பா.